மலேசியா தற்போது ஷாங்காய் கூட்டமைப்பில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்று மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். மலேசியா முதலில் ஆசியான் அமைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் எஸ்சிஓ உடன் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை ஆராயலாம் என்று அவர் கூறினார். பெய்ஜிங்கில் 4 நாள் பயணத்தின் போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்த மலேசிய ஊடகங்களிடம் பேசிய போது, ஆசியான் தங்களிடம் இருக்கிறது, அதை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், எஸ்சிஓ உடன் உறவுகளை மேம்படுத்துவதாகவும், ஆனால் இப்போது எஸ்சிஓ உறுப்பினராக சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2001ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட எஸ்சிஓ என்பது அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், ஆற்றல், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் அரசுகள் இடையேயான அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது எஸ்சிஓவில் சீனா, ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் பெலாரஸ் ஆகிய 10 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இவை சேர்ந்து 3 பில்லியனுக்கும் அதிகமான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. 2023இல் எஸ்சிஓவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி உலக உற்பத்தியின் சுமார் 32 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா மற்றும் இந்திய வாக்காளர்களை கவர்வதற்கு பாஸ் கட்சிக்கு பல யுத்திகளை மாசிசாவின் முன்னாள் உதவித் தலைவர் பி லியாங் கெர் இன்று கோடிட்டு காட்டினார். அதில் மத மற்றும் அரசியல் சொல்லாட்சிகளை நீக்குவதும் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மலாய் மேலாதிக்கம் மற்றும் இஸ்லாம் அரசியல் பற்றி பேசுவதற்கு பதிலாக பொதுமக்களை பாதிக்கும் பிரச்சனைகளில் பாஸ் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், இது மலாய் முஸ்லிம் அல்லாத வாக்காளர்களை பயமுறுத்துவதாகவும் அவர் கூறினார். இந்திய மற்றும் சீன மக்கள் பொருளாதாரம், கல்வி, வாழ்க்கை செலவு மற்றும் வேலை வாய்ப்புகள் தொடர்பான பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சியை மதிப்பிட முனைகிறார்கள் என்று அவர் கூறினார். தார்மீக காவல் பணிக்கு பெயர் பெற்ற கட்சிக்கு பதிலாக தேசத்திற்கு நடைமுறை தீர்வுகளை வழங்கும் கட்சியாக பாஸ் கட்சியை உருவாக்குங்கள் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பாஸ் சீன மற்றும் இந்திய சமூகங்களை அரசியல் பார்வையில் பார்ப்பதற்கு பதிலாக நேர்மையாக அணுக வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ் கலாச்சார நடவடிக்கைகள் மற்றும் பன்முக கலாச்சார மன்றங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும், வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆதரவாளர்கள் பிரிவில் அதன் முஸ்லிம் அல்லாத தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேர்தல்கள் நெருங்கி வரும் போது வெறுமனே தோன்றாதீர்கள் என்று அவர் கூறினார். மேலும் பாஸ் தாய்மொழி பள்ளிகளையும் பகிரங்கமாக ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாஸ் கட்சி அதன் பழமைவாத பிம்பத்தை மாற்றாவிட்டால் இந்திய மற்றும் சீன சமூகங்கள் பாஸ் கட்சியை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று தீ கூறினார். அரசாங்க பதவிகள் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த மஇகா மற்றும் மாசிசாவின் பல கிளைகள் பரிசான் நேஷனலை விட்டு வெளியேற வலியுறுத்தியதை தொடர்ந்து பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் மாசிசா மற்றும் மஇகாவுக்காக பெரிகாத்தான் நேஷனலில் சேர அழைப்பு விடுத்தார். இதனை அடுத்து தி லியான் கெரின் இந்த கருத்துகள் வெளிவந்துள்ளன. மலேசியாவில் அண்மைய நிலநடுக்கங்களை தொடர்ந்து நில அதிர்வு அபாயங்கள் தொடர்பாக ஆய்வுகளை ஒருங்கிணைக்கவும் மறு மதிப்பீடு செய்யவும் பூகம்பங்கள் குறித்த தொழில்நுட்ப குழுவை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று கனிமங்கள் மற்றும் புவி அறிவியல் துறையான JMGயின் இயக்குனர் ஜம்ரி ரம்லி வலியுறுத்தியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பான நட்மாவின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட குழு மிகவும் துல்லியமான ஆய்வுகள் மற்றும் செயல் திட்டங்களை ஆதரிக்க ஏற்கனவே உள்ள தரவுகளை மதிப்பாய்வு செய்யலாம் என்று அவர் கூறினார். JMG வானிலை ஆய்வுத்துறை, கணக்கெடுப்பு மற்றும் மேப்பிங் துறை, பொதுப்பணித்துறை, கல்வியாளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பிரதிநிதிகளை இந்த குழுவில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் முன்மொழிந்தார். மலேசியாவின் அடையாள சின்னங்களாக திகழும் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்கள் மற்றும் 118 மாடிகளை கொண்ட மெரிடேக்கா கட்டடம் ஆகியவை நிலநடுக்கம் மற்றும் இப்பகுதியில் பொதுவாக ஏற்படும் பலத்த காற்று போன்ற இயற்கை சக்திகளை தாங்கும் வகையில் சர்வதேச தரத்தின்படி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியத்தின் தொழில்நுட்ப மற்றும் வணிக மேம்பாட்டுக்கான மூத்த பொது மேலாளர் ரோவிஸ்லான் அமாட், மலேசியா ஒரு பெரிய நிலநடுக்க மண்டலத்தில் இல்லாவிட்டாலும் இது காரணியாக கருதப்பட்டதாக கூறினார். உதாரணமாக KLCC கட்டிடம் இரட்டை அடுக்கு பாலம் அமைப்பை பயன்படுத்துகிறது. இது நிலநடுக்கம் ஏற்பட்டால் 2 கோபுரங்களுக்கு இடையில் சக்தியை செலுத்துகிறது.
அதே நேரத்தில் ஆழமான அடித்தள குவியல்கள் கட்டமைப்பை உறுதிப்படுத்த உதவுகின்றன என்று அவர் கூறினார். மெரிடேக்கா 118 பொறுத்தவரை கட்டிடத்தின் முக்கிய மையத்தை வெளிப்புற நெடு வரிசைகளுடன் இணைக்கும் ஒரு கட்டமைப்பு அமைப்பை பயன்படுத்தி வலுவான காற்று மற்றும் மிதமான நிலநடுக்கங்களை தாங்கும் உயர் செயல்திறன் கொண்ட பொருட்களுடன் இது மிகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டது என்று அவர் எடுத்துரைத்தார். கோலாலம்பூர், ஜலான் ஜலாபாத் மற்றும் ஜலான் ரசாக் மேன்சனில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளில் பாஸ்போர்ட் மோசடி கும்பலை குடிநுழைவுத்துறை முடக்கி உள்ளது. குடிநுழைவுத்துறையின் புலனாய்வு மற்றும் சிறப்பு நடவடிக்கை பிரிவின் 3 வார உளவுத்துறை பணிகளுக்கு பிறகு காலை 9:40 மணிக்கு சோதனைகள் தொடங்கியதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். இந்நடவடிக்கையின் வாயிலாக 19 முதல் 41 வயதுடைய 5 வங்காளதேச ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இதில் 2 சம்பந்தப்பட்ட கும்பலின் மூளையாக இருந்ததாக நம்பப்படுகிறது. சோதனையில் இந்தியா, வங்காளதேசம், இந்தோனேசியா ஆகிய நாடுகள் தொடர்பான போலியான பாஸ்போர்ட்டுகள், அச்சிடும் உபகரணங்கள், வெட்டும் கருவிகள், 11 மொபைல் போன்கள், 2100 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் ஒரு புரோடுவா ஆருஸ் வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். சிண்டிகேட் சுமார் 3 மாதங்களாக செயல்பட்டு வருவதாக ஜக்காரியா கூறினார். அனைத்து கைதிகளும் குடிநுழைவுத்துறை தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதா 2025 மேம்படுத்தும் பணியை மேற்கொள்ளும் கட்சியின் சிறப்பு குழுவை வழிநடத்த அம்னோ துணைத் தலைவர் ஜொகாரி கானி நியமிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் மாத இறுதியில் நடைபெறவிருக்கும் நகர்ப்புற மலாய்க்காரர்கள் மாநாட்டில் அதை முன்வைப்பதற்கு முன்பு மசோதாவின் ஒவ்வொரு அம்சமும் விரிவாக ஆராயப்பட்டு செம்மைப்படுத்தப்படும் என்று அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ராப் வஜ்டி டுசூகி தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் அம்னோவின் நாடு தழுவிய உயர்மட்ட மாநில மற்றும் கிளை தலைவர்கள், மலாய் அரசியல் கட்சிகள், அரசு சாரா நிறுவனங்கள், கல்வியாளர்கள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என்று அவர் கூறினார். மாநாட்டு தீர்மானம் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி பரிசான் நேஷனல் தலைவரும் அம்னோ தலைவருமான அமர் ஜாகித் ஹமீடி மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு மாநில அரசுகள், உள்ளூர்வாசிகள் மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் நிபுணர்களுடன் ஆலோசனைகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி மற்றும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த மசோதா மீதான விவாதம் அக்டோபரில் அடுத்த மக்களவை கூட்டத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.